ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் கவின்லாக்ஸ். நான் கவின். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இது ஒரு நார்மலான வீடியோ தான், அன்பாக்சிங். நம்ம ரைனாக்ஸ்லேருந்து ஒரு புது ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஸோ அதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதை ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். மேலே இந்த கவர் போட்டு வந்துருந்துச்சு. கவருக்குள்ளே பார்த்தா இந்த பாக்ஸ் டேமேஜ் ஆகி தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக இப்போ தான் வந்துச்சு எனக்கு பாக்ஸு. சரிங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பிஜியில் தான் இருக்கேன். ஸோ இங்கே சுற்றி இருக்கவங்க பேசுகிற சவுண்ட்லாம் கொஞ்சம் கேட்கும். பாக்ஸ்குள்ளே வந்துட்டு நம்ம டேங்க் பேக்கு உள்ள ஒரு ஷீட் வைக்கிது. நான் என்னென்னு பார்க்கல. ஓகே, பில் இன்வாய்ஸ் தான். அப்புறம் அந்த சிலிக்கா ஜெல் இருக்குது. அப்புறம் பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் இல்லை. பாக்ஸ் தூக்கி வரமிச்சிடுவோம். ஸோ இதான் நம்ம டேங்க் பேக். இது வந்துட்டு ரைனாக்ஸ்லேருந்து ஆப்டிமஸ் 3ங்கிற மாடல். இது கொஞ்சம் பெண்டாக இருக்குது. யூஸ் பண்ண சரியாயிடும். இந்த டேங்க் பேக் பார்த்திங்கன்னா 21 லிட்டர்ஸ் இருக்க ஒரு டேங்க் பேக். இது வந்துட்டு மேக்னெட்டிக் அண்டு ரோப் மூலமாக நம்ம டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெட்டாலிக் டேங்க் இருக்க பைக்ஸ்க்கும் நம்ம இதை ரோப் மூலமாக டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரைனாக்ஸோட டேக் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டேன். இது அரௌண்ட் 4000 வருது. 3900 ருபீஸ் வருது. ஓகே, இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். லைட்டிங்லாம் கொஞ்சம் மோசமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதுதான் நம்ம ஃபோன் வைக்கிறதுக்கான பாக்கெட். இது ஃபோன் வச்சு இது அப்படியே மேலேயே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் தென் இந்த ஜிப் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஜிப்பு. நம்ம ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் உள்ள ரைனாக்ஸோட ரெயின் லேயர் கொடுத்துருக்காங்க. ரெயின் கவர் ஆக்சுவலாக ஆப்டிமஸ், ரைனாக்ஸ் ஆப்டிமஸ்ன்னு பார்த்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் நல்ல மெட்டீரியலாகவே இருக்குது. அண்ட் தென் உள்ளே நம்ம போடுறதுக்கான ஸ்ட்ராப்ஸ் இருக்குது. பக்கிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்ட்ராப்ஸ் இருக்குது. அண்ட் உள்ளே நம்ம திங்ஸ் வச்சா எதுவும் லூஸாக ஆடிட்டே இருக்காமல் இருக்க இந்த எலாஸ்டிக் டேக் கொடுத்துருக்காங்க. இதில் போட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம்னா ஆடிட்டே இருக்காது. ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெரிய டேங்க் பேக் தான். இது வந்துட்டு 21 லிட்டர்ஸ். இப்போது சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாக்கெட். இதை அப்படியே அன்கவர் பண்ணி இதை ஓப்பன் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு 2 இன்ச் பக்கம் எக்ஸ்ட்ரா இது வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரைனாக்ஸ் ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ரிஃப்ளெக்டிங் மெட்டீரியல், நைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் நம்ம க்ளவுஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு எலாஸ்டிக் லைனர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்போசிட்லேயும் இங்கே ரைனாக்ஸ் பேட்சிங் இருக்குது. இங்கே ஒரு சின்ன பாக்கெட் இருக்குது. பர்ஸு இந்த மாதிரி எல்லோரும் வச்சுக்கலாம். கூலிங் கிளாஸ் இந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம். மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் விழுகாமல் இருக்கும். டேங்க்கில் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சின்ன ஸ்க்ராச்சஸை இதே ப்ரிவெண்ட் பண்ணிடும். இது அவ்வளோ சீக்கிரம் ஸ்க்ராட்ச் பண்ணாது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வேட்டாரா பிராண்ட்லேருந்து ஒரு டேங்க் பேக் வாங்கியிருந்தேன். அந்த டேங்க் பேக் பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் டேங்க் பேக் தான். நம்ம ஹிமாலயனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு அதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த டேங்க் பேக் பார்த்திங்கன்னா ஒரு 3400 ப்ரைஸ் வரும். அதில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மேக்னெட்ஸ் வந்துட்டு நல்லா பவர்ஃபுல்லான மேக்னெட்ஸ் தான். அதில் இருக்க மேக்னெட் வந்துட்டு ஒரு சைட் திரும்பி இருந்துச்சு. லைக் மேக்னெட் இங்கே வரணும், இது வந்துட்டு இந்த ஸோ அந்த டேங்க் பேக்கில் இருக்க மேக்னெட் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் திரும்பி இருந்துச்சு. லைக் வெளி சைடாக திரும்பி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன். ரிட்டர்ன் வந்த இன்னொரு டேங்க் பேக்குமே எனக்கு டெலிவர் ஆகலை. சம் இஷ்யூஸ்னால அது டெலிவர் பண்ண முடியாமல் போச்சு. அது ஏதோ கியூஆர் கோட் ஸ்கேன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைக்கே வரல. இங்கே பெங்களூர் வரைக்கும் வந்துச்சு. இங்கேருந்து அப்படியே அவங்களே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ரீஃபண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு 500 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு நான் ரைனாக்ஸ்லேயே வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டே நான் ரைனாக்ஸ் தான் வாங்கலான்னு பார்த்தேன். இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 21 லிட்டர்ஸ் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. அப்போது இது ஸ்டாக் இல்லாதனால தான் நான் அதை ஆர்டர் போட்டேன். நான் அதான் வாங்கணும்னு, இந்த டேங்க் பேக் தான் வாங்கணும்னு இருந்திருக்கு. ஸோ அதனால் அது வந்துச்சு. செகண்ட் டைம் வந்தப்போ அது ஏதோ இஷ்யூனால ரிட்டர்ன் போயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம பேக் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம பக்கிள் இதை ரிமூவ் பண்ணிட்டா
ஓகே, இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாக்கெட்குள்ளே உள்ள ஃபுல்லாக இந்த பேக் பேக்காக இப்போ ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டா நம்ம இதை அப்படியே டேங்க் மேலே அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம் மேக்னெட்டாக. ஓகே, உள்ளே போட்டிங்கன்னா இப்போ இதை ஜஸ்ட் மேக்னெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறப்போ யூஸ் பண்ணுறப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 5 மேக்னெட் இருக்குது, பவர்ஃபுல் மேக்னெட். இந்த 4 ஹேண்டில் மாதிரி இருக்க பார்ட்லேயும் இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது. இந்த டேங்க் சென்டரில் பிடிச்சிக்கும். 4 மேக்னெட் இருக்கும் ஒவ்வொன்றிலையும். ஸோ அவள் தான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு 2-3 ரைட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதோட யூசேஜ் எப்படி இருக்குன்றத போடுறேன், இதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், பைக் ட்ராவல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரெகுலராக ரைட்ஸ் போக ஆரம்பிச்சிருக்கோம் கூட கம்பெனி இருக்கிறதுனால. ஸோ 2 பேரும் சேர்ந்து இப்போ ரைட்ஸ் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் வீக்லி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.